ஒரு சோகமான நிகழ்வுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகாமையில் உள்ள திருநரங்குன்றம் என்கிற கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த ரேகா என்கிற பெண் 18 வயசு. 18 வயசுனாக்க ஒரு 18 வயசு ஆகி இன்னும் ஒரு மாதம்தான் ஆகுது. இந்த 17 வயசு இருக்கும்போது கடந்த வருஷம் 2023 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வீட்டு வேலைக்காக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், பல்லாவரம் தொகுதியினுடைய உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ மதிவாணன், அவங்களுடைய மருமகள் மெர்லினா ஆன் என்று சொல்லக்கூடிய அவங்க வீட்டில் போய் திருவாரூர் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் வேலைக்காக அவங்க அமர்த்தப்படுறாங்க. இவங்க அவங்களுடைய ரேகாவுடைய தாயார் செல்வி. வீட்டு வேலைக்கு அக்ரிமெண்ட் எடுக்கும்போது சித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் போகிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்னன்னாக்க காய்கறிகளை நறுக்கி கொடுப்பதற்காகவும் வீட்டை சுத்தம் பண்ணுவதற்காகவும் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட். மாதம் 16,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றதா அந்த அக்ரிமெண்ட்டில் போடப்பட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலையில் போன 2வது நாள்லே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலை மதியம் இரவு உணவுலாம் நீ தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. இவங்களால எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது, எனக்கு சமையல் அனுபவம் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அடி இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னாக்க செருப்பால், தொடப்பக்கட்டையால், கரண்டியால் அடிக்கிற அடினா கொஞ்சம் நஞ்ச அடி கிடையாது. அந்த மெர்லினா ஆன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இந்த குழந்தையை மிக கொடூரமான முறையில் கரண்டியை கொண்டு அடிச்சதுனால இந்த பகுதியில் காயம், ரத்த காயம் ஏற்பட்டு 2 கையிலும் சூடு. மிளகாயை கரைச்சி மூஞ்சில ஊற்றிருக்கிறாங்க. மிளகாத்தூளை போட்டு கரைச்சி மூஞ்சில ஊற்றின கொடுமை நடந்திருக்கு. வீட்டு வேலைனாக்க காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11 மணி வரை வீட்டு வேலை நடந்திருக்கு. அந்த கணவன் என்பவர் காலையில் 10 மணிக்கு வெளில போவாராம். போயிட்டு இரவு 11 மணிக்கு தான் வருவார். கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, சண்டை. அவங்க பேச்சுவார்த்தை இல்லை என்பதற்காக இந்த பொண்ணை போட்டு இவ்வளவு கொடூரமான முறையில் எல்லாத்துக்கும் போட்டு அடின்னு அடிக்கிறது. வேலையில் சின்ன சின்ன வேலையில் தவறுகள்லாம் வரும் பாருங்க, அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு மீது இவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதல். இந்த தலைமுடியை கத்திரிக்கோளால் வச்சு கட் பண்ணி விடுறது. ஒரு முறை அடிக்கும்போது உடம்பு முழுவதும் ரத்தம். அந்த 4 வயசு குழந்தை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, இது மாதிரி ரேகாவை ஆங்கிலத்திலே அம்மா கடுமையாக அடிக்கிறதுனால ரத்தம்லாம் போச்சு. உடனே அவனுக்கு டவுட் வருது. யார், அவங்க கருணாநிதியுடைய மகனுக்கு, இந்த ஆண்டோ மதிவாணன் என்கிற அந்த ஆளுக்கு டவுட் வருது, என்ன இவ்வளோ காயம் இருக்குன்னு சொல்லிட்டு. சிசிடி கேமரா செக் பண்ணும்போது அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிசிடி கேமரால ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறான். 1 ரூபாய் கொடுக்கல. இப்ப என்னன்னா 17 வயசுல இவ்வளோ தூரம் சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் நலன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதி வீட்டுக்குள்ள சின்ன குழந்தை வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கிற அடி இருக்குனாக்க இது அவனுக்கு சம்பந்தம் கிடையாது, அது என் மகன் சம்பந்தப்பட்டதுனாக்க அப்ப என்ன எதுக்குடா நீங்க அரசியல் பேசுறீங்க நான் கேட்கிறேன். நான் எதுக்கு அரசியல் பேசுறீங்க? சமூக நீதி எதுக்கு பேசிருக்கீங்க? இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடத்துறதுக்காக இப்ப எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுவும் சற்று முன்னாடி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப ஒரு குழந்தைய போட்டு இந்த அளவுக்கு அடியேன்னு அடிக்க முடியுது. இந்த இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இவங்களும் சென்னையில் வேலை செய்யறாங்க. 1 வாரம் கழிச்சு போன் பண்ணும்போது நாங்க பெங்களூர் போயிட்டோம், வேலை நிமிஷமாக நாங்கள் டிரான்ஸ்பர் ஆகி பெங்களூர் போயிட்டு இவங்க நம்பி இருக்கிறாங்க. வாரத்துக்கு 1 முறை 2 முறை போன் பண்ணுவாங்க. அந்த போன் பேசுகிற உரையாடல் என்பது 1 நிமிஷத்திலிருந்து 2 நிமிஷத்தோட அந்த உரையாடல் முடிஞ்சிடும். கூடவே நின்றுக்கிட்டு வெப்பன்ஸ் வச்சு நின்றுட்டு, கத்தி வச்சு நின்றுக்கிட்டு மிரட்டுறது. நல்லா இருக்குன்னு சொல்லு. நான் யார் தெரியுமா? நான் எம்எல்ஏ உடைய மருமக, ஆள் வச்சிருக்கிறேன், வாழ்க்கையை முடிச்சிருவேன், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு குழந்தையை போட்டு தினந்தோறும் சித்திரவதை. ஒரு பொண்ணு இருக்கு வயசு, ஏன்னா மக வயசு இருக்கு, வேலை கூட்டு போயிட்டு எங்க பாத்ரூம்ல போய் துணியை தங்க வச்சிருக்காங்க.
பாத்ரூம்ல அவ சொல்லியிருக்கா, அந்த பெண் சொல்லியிருக்காங்க, நீ நானும் ஒன்னா, நான் என்ன ஜாதி நீ என்ன ஜாதி, ரெண்டு பேரும் ஒரே சாப்பாட முடியுமா, அதனால உனக்கு நான் ரேஷன் அரிசி வாங்கி கொடுக்குறேன், ஒரு மூட்டை ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்து அந்த ரேஷன் அரிசியை சமைச்சு அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவா. இதை 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 எப்படி நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரியல. எனக்கு காலையில ஒரு இவ்வளவு பெரிய டார்ச்சர் நடந்திருக்கு. இவங்க கேட்டிருக்கிறாங்க, எனக்கு பணமே கொடுக்கலையாமா, உன் பிள்ளைய நாங்க வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மதுரையில் அமிர்தா காலேஜே இல்லை, பிபிஏ படிக்க வைக்கிறோம். 2 லட்சம் ரூபாய்க்கு எவன் பிபிஏ கோர்ஸ் படிக்க 2 லட்சம் ரூபாயா? 2 லட்சம் ரூபாய்க்கு படிக்க வச்சிருந்தா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாக்கா, ஆன்லைன் ஒரு வாட்டி இந்த பிள்ளை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணல, பணமே எந்த காலேஜிலும் சேர்த்து விடல. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, புள்ள படிக்குது, இவ கனவு என்னன்னாக்கா +2ல 70% மார்க் எடுத்த புள்ள, நீட் எக்ஸாம் எழுதி மேல படிக்கணும் கனவோடு வந்த புள்ள. அது மேல படிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டு வேலைக்கு போனது. அப்பா கிடையாது, அப்பா இருந்தாரு, அவர் எங்க போனாருன்னு தெரியல, மும்பை பக்கம் போனார், ஆள் உயிரோட இருக்காரா செத்துட்டாரா என்ன எதுவுமே தெரியல. இவங்க தாயார் வந்து அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, 2 பசங்க. அப்ப என்ன பண்ண முடியும், மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா பணம் தேவைப்படும் என்பதற்காக இந்த பிள்ளை சொல்லியிருக்கா, நான் படிச்சிடுறேன், கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிறேன், அதை வச்சுட்டு அடுத்த வருஷம் நான் எக்ஸாம் எழுதுறேன்னு இருக்கான். ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு காஸ்ட் நேம் சொல்லி அபிசா பேசுறது, அடிக்கிறது, இது எல்லாம் இந்த நாட்டில் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படின்னாக்க இதையெல்லாம் நம்ம எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க போறோம் எனக்கு தெரியல. இந்த புள்ள வந்து பொங்கல்ல தீபாவளி வீட்டை பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்களாம், வெளியில போகும்போது வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு போயிடுறது. இப்ப இந்த செல்போனையும் உங்க அம்மா கையில் பிடி கொடுத்து வேலை செய்ய மாட்டான், போக்கஸ்டா இருக்க மாட்டான். ஒரு வாட்டியை அடிக்கும் போது ரத்தம் வந்துருச்சு, அந்த குழந்தை அழுகுது, 4 வயசு குழந்தை வீட்டில் அழுகுது. நாங்கள் விளையாண்டோம்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பொண்ணை வந்து அந்த பாட்டு பாடிட்டு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட வச்சுட்டு இந்த இடிகள் இருக்கும் பாருங்க, அந்த இடிகள் எடுத்து முதுகு வச்சு குத்திருக்கான். இவ்வளோ பெரிய டார்ச்சர் வந்து அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. பொங்கல் அப்ப இவங்க வந்து ரொம்ப வலியுறுத்தி என் பொண்ணை பார்க்கணும், தயவுசெய்து பொண்ணை காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொன்ன பிறகு 14ஆம் தேதி போன் போட்டு ரொம்ப நெருக்கடி கொடுத்த பிறகு 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு இந்த ஆர்லின் இந்த மெர்லினா ஆன் என்ற அந்த அம்மையாருடைய பெற்றோர்களும் அந்த அம்மையாரும் வீட்டுக்காரர் 4 பேரும் சேர்ந்து இவங்க ஊருக்கு வந்து விட்டுட்டு போகும்போது 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க பொங்க காசு. இந்த உடம்புல இவ்வளவு காயம் இருந்திருக்கு, என்னமான்னு கேட்டது இவ்வளா இடிச்சுக்கிட்டா. இந்த 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 பாருங்க, இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுமா, சும்மா எடுமா, இது உள்ளும் கட் பண்ணியிருக்கு. இந்த காயங்கள்லாம் பாருங்க, உடம்பு முழுக்க காயம், இந்த சூடுபட்டு இருக்கிறது. இந்த கை காட்டுங்க, இதெல்லாம் காயம். இந்த மருதாணி ஏன் வச்சு விட்டானா காயங்கள் வெளில தெரியக்கூடாதான். இங்க இந்த இங்கிருந்து அந்த உளுந்தூர்பேட்டைக்கு வரும்போது மேலே ஷால் போட்டுங்க, உளுந்தூர்பேட்டைக்கு வரும்போது இது வந்து இப்படி ஒரு 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 டார்ச்சரை பண்ணி கொடுமையை பண்ணி கேட்கும்போது 15ஆம் தேதி விட்டு போயிருக்காங்க, உங்களுக்கு உடம்பு முடியல. 16ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எம்எல்சி கேஸாக போடுறாங்க, மெடிக்கல் லீகல் கேஸாக அங்கே ஆகுது. அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த எம்எல்சி கேஸுடைய ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதுலேயே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதாவதெல்லாம் அடிச்சிருக்காங்க, என்னென்னலாம் நடந்திருக்குன்றத எம்எல்சி கேஸில் அதில் ஃபெயில் ஆகிருக்கு. இப்போ இது வந்து 16ஆம் தேதி அட்மிட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்போது 17ஆம் தேதி இந்த 16ஆம் தேதி அட்மிட் பண்ணும்போது எங்கள் எவிடன்ஸ் அமைப்புக்கு தெரியுது, எங்களுடைய டீம் அங்கே அனுப்பி இமீடியட்டாக போய் ரெஸ்ட் பண்ணி வீட்டை பண்ணும்போது 17ஆம் தேதியே அந்த உளுந்தூர்பேட்டையுடைய திருநாவலூர் போலீஸ் அஃபிஷியல்ஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நீலாங்கரை விமன் போலீஸ் 2 பேர் வந்து நேராக அங்கே வராங்க. வந்துட்டு இரவு 10 மணிலேருந்து 1:30 மணி வரை இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. 18ஆம் தேதி விடியகால 1:30 மணி, 17ஆம் தேதி 10 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணி வரை 3.5 hours அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நேற்று
எங்களுக்கு எங்கள் அலுவலகத்துக்கு வந்து ஒரு 7-8 முறையாவது பேசியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரி, நாங்கள் எஃப்ஐஆரை போட்டுடுறோம், நாங்கள் நேற்று நைட்டு கூட பிபிட்ட நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் போட்டு நெருக்கடி கொடுக்குறோன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. கடுமையான நெருக்கடி, கொஞ்சம் நெஞ்ச நெருக்கடி கிடையாது. உள்ளூர் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒரு இளைஞர் இருக்கிறார். அவர் நல்ல எவிடன்ஸ் அமைப்போட நல்ல பழக்கமான ஒரு இளைஞர். அவர் தான் இந்த இஷ்யூ வந்து எங்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணினது. அவரை வந்து மிரட்டுறது, ஒரு 20-25 பேர் ஆட்களை வச்சுக்கிட்டு அங்கே உள்ள இறந்தி கிராமத்தில். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், அவன் எங்கிருந்த வெளியூருக்காரன் 20 பேர் வரானா, நீ 800-1000 பேர் இருக்கீங்க, நீங்க எப்படி கிராமத்துக்குள்ள விடலாம், 2 ஏறுங்கன்னு அதுக்கப்புறம் தான் ஓடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது என்ன, இது எவ்வளவு பெரிய அராஜகம். ஒரு வன்முறையை செஞ்சுட்டு அவன் கூட்டத்தோட 20 பேர் வண்டி 20 பேரோட 4-5 டாடா சும்மா எடுத்துட்டு உள்ள வருவான், ஊர்ல வந்து அராஜகம் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் 35 கிலோமீட்டர் உந்திரப்பேட்டை இடத்துல தங்க வச்சோம், 2 பேரையும் தங்க வச்சுட்டு அந்த ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் நம்பல, மக்கள் நம்பல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பசங்களை பிடிச்சி 2 வீலர் ஏற்றிட்டு போய் தான் அந்த அவங்களை விட வச்சு ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்றோம். ரெக்கார்ட் பண்ணி நேற்று இந்த காப்பி டிஜிபிக்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு எல்லாருக்கும் இந்த காப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ரொம்ப மிக மோசமான கொடூரமான வன்கொடுமை இது. அது என்ன செக்ஷன்ல போட்டிருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு காலையில இப்பதான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இதனால ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் 3.5 மணி நேரம் வாங்கியிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்ன்றது எங்கள்கிட்ட காட்டல. முதல்ல ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் போடும்போது ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு அன்னைக்கு படிச்சு காட்டிட்டு நாங்கள் மதிக்கிறோம், இல்லெல்லாம் சொல்ல வரல. ஆனால் எஃப்ஐஆர் போடும்போது இவங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டினுடைய மேண்டேட்ரி. இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு எங்களுடைய பரிந்துரைகள், சில பரிந்துரைகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த பிள்ளையுடைய மெடிக்கல் கனவு நிறைவேற்றப்படணும், அதை அரசாங்கம் செய்யுன்ற நம்புறோம். இது இன்னமும் செஞ்சு ஆகணும். ஒன்று. 2, மாதம் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு 15,000 ரூபாய் பென்ஷன் ஸ்கீம்ல அவங்க குடும்பத்திற்கு கொடுக்கணும் இருக்கும். அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும் இமிடியேட்டா. இதெல்லாம் விட்டுற முடியாது. 2 பேருமே அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரை அவங்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான டிமாண்டாக நாங்கள் வைக்கிறோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரை அவங்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது. செக்ஷனும் வந்து கடுமையாக இது போடணுன்றதை சொல்ல வரோம். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம், இழிவான செயல். ஒரு குழந்தைய அப்புறம் இப்ப என்ன ஸ்டேட்ல போயிட்டு நீட்டு பத்தி நீ எல்லாம் பேச என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன். இங்க இருக்கிற ஆட்சியாளருக்கு நீட்டை ஒழிப்போன்னு பேசினாக்க, இங்க நீட்டு கனவோடு இருக்கிறவன் உன் பார்ட்டிக்காரனே, உன் குடும்பத்து பார்ட்டிக்காரனே வந்து இங்க போட்டு இந்த வதவாதம் வச்சிருக்கானே. முதலமைச்சர் ஒரு வருத்தத்தோட ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணாரா? முதலமைச்சர் பண்ணணும் இல்லைங்க. இவங்களும் யாரு? இந்த தமிழ்நாட்டினுடைய மகள் தானே. இப்படி கொடுமை நடந்திருக்குன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணுங்க சிஎம். இதுவரை வந்து அவர் ஏன் அறிக்கை வெளியிடல? சிஎம்க்கு பொறுப்பு இருக்கா, பொறுப்பு இல்லையா? நான் கேட்கிறேன். இதை கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஒரு பார்ட்டியோட குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா பொறுப்பேற்கணுங்க. அதுதான் நியாயமான தர்மமான ஒரு டிசிஷனாக இருக்க முடியும். அது இதுவரை கடைபிடிக்கப்படல. இப்ப இதுல இருந்து எனக்கு வேங்கவேல் மேல டவுட் வருதுன்றானே. இவங்க எடுத்த 2 வருஷ வன்கொடுமை வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லா மேலே நான் சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கு. நான் சொல்ல வரேன். நான் ரொம்ப வருத்தத்தோட இதை வந்து நம்ம பேசுறோம். இது ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த சிவில் சொசைட்டியும் கண்டிக்க வேண்டிய ஒரு மோசமான வன்கொடுமை. 8 மாச காலம் டெய்லி ஒரு பிள்ளைய நம்ம அடிக்கிறோம், சித்திரவதை பண்றோம்னா இது என்ன அமைதி பூங்கா இருக்கு? என்ன லேபிள் விட்டுறீங்க? தமிழ்நாட்டில் அமைதி பூங்கா இருக்கு? என்னங்கடா இங்க அமைதி பூங்காவா இருக்கு? இவ்வளவு குழந்தைகளை போட்டு டார்ச்சர் பண்ணி அடிச்சு டெய்லி ரத்தத்தை வரவழைச்சு என்ன அமைதி பூங்கா இருக்குன்னு கேட்கிறேன் நான். இந்த டிமாண்ட் எல்லாம் செயல்படுத்தணும். இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் நாங்க பார்க்கிறோம். அப்படி இதுவும் செயல்படுத்த முடியல அப்படின்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல நம்பிக்கை என்று நாங்கள் திருப்பி நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு எங்கள் தள்ளாதீங்க. இந்த இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணணும். கைது செய்வதன் மூலம் தான் அவங்களுக்கான நம்பிக்கையை இது கொடுக்க முடியும். இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அரசியல் ரீதியாக அவ்வளவு அழுத்தத்தை அவங்க ஏற்படுத்த பார்க்கிறாங்க. அது நடக்காது. இந்த எளிய மக்கள்கிட்ட என்னாலும் பணம் கொடுத்துடலாம், கொஞ்சம் மிரட்டினா அடிபணிச்சிடலாம், அரசியலை வந்து காய் நகர்த்தி அவங்கள்ட்ட நிர்பந்தத்தை கொடுத்தாக்க வழக்கில் இருந்து வித்ட்ரா பண்ணிடலாம். இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு ஸ்டேட் இதை வழக்காக பார்த்து இதுல வந்து எப்படி அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்ன்ற அந்த விதமான எத்திக்ஸோட, அந்த விதமான கடமையோட, பொறுப்புணர்ச்சியோட அவங்க செயல்படுவாங்க நம்புறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு.
நீங்க சொல்லுங்க. நான் வேலைக்கு போனதுக்கு காரணமே நான் முதல்ல படிக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா எவ்வளோதான் தம்பி என்னையும் பார்த்துப்பாங்கன்றனால தான் சரி 12th முடிச்சிட்டேன். லீவ் இருக்குது, சரி அந்த லீவில் போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்தோன்னா நம்ம காலேஜ் படிக்கலாம், ஏதோ ஒரு இது படிக்கிறதுக்காவது ஹெல்ப்பாக இருக்குன்னு தான் நான் வேலைக்கே போனேன். ஆனால் வேலைக்கு போன இடத்துல என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னோட காசு சம்பளம் 1 ரூபா கூட எனக்கு கொடுக்கல. படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். நான் படிக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கே போனது. ஆனால் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால் திரும்ப அங்கே வேலைக்கு போக முடியாதுன்றனால தான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே சொன்னேன். ஏன்னா இந்த கொடுமை எனக்கு நடந்தது, நான் அனுபவிச்சிருக்கேன். எவ்வளோ கொடுமை, எவ்வளோ வலி, எவ்வளோ ரத்தம். இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு இவ்வளோ தாங்குவா அப்படின்றனால தான் நான் இதை வெளியே சொல்லணுன்றதுனால தான் நான் சொன்னேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு. என்னால் முடியல வேலை எனக்கு எப்போதான் வேலை ஸ்டார்டிங் நான் போய் செய்கிறேன் புதுசாக. என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் 2 நாள்லேயே சொல்கிறேன் என்னால் வேலை செய்ய முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு. அவங்களோட நான் எம்எல்ஏ மருமக, நான் வந்து என்ன வேணால் பண்ண முடியும், உங்கள் அம்மாவை இப்போவே நினைச்சாலும் ஸ்டேஷனில் தூக்கி வைக்க முடியும் என்னை மிரட்டுறாங்க. நாங்கள் வந்து எதுவுமே இல்லாதவங்க, எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை. அவங்க சொல்கிற மிரட்டலுக்கு பயந்து நாங்கள் வேலை செய்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்னை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ ஒருத்தர அடித்து என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க. குழம்பு கரண்டியை வச்சு என்னை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பிளட்டு வர என்னை அடிச்சிருக்கிறாங்க. நான் கெஞ்சுவேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால் வேலை செய்ய முடியல. ஒரு மனிதாபிமானம் கூட இல்லை. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை இவ்வளோ கொடுமை செய்கிறாங்க. அது அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க சொல்றாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம், நான் காசு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ கொடுமை நடந்திருக்குது, இதெல்லாம் சரியாயிடுமா? இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு கொடுத்துட்றேன் என்னை விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா? அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை, அவங்க மனசுல இருக்கிறது, நான் எம்எல்ஏ வீட்டு மருமக, நான் வந்து என்னை அசிங்கப்படுத்துறாங்க. அதை வந்து வெளியே யாராவது வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ வீட்டு மருமக, இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவன் வந்து கேட்பான், எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க. என்ன அடிக்கடி சொல்றாங்க, நீ ஒண்ணு இல்லாத நாய், நீ வந்து என்ன பண்ண முடியும், என்ன நீயும் நானும் ஒன்னா. என்னோட கேஸ்ட வச்சு 2 தடவை என்ன அசிங்கமா திட்டி இருக்காங்க. அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்காங்க. நான் வேலைக்கு போனேன், என் மேல கை வைக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு. ஆனா எங்க அம்மாவை என்னென்னலாம் பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, நீயும் உங்க அம்மாவும் வேலை செய்யறதுக்கு சரியான ஆள் இல்ல, நீங்க 2 பேரும் வாயை திறந்து அப்படியே சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க, நல்லா சம்பாதிக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆள் வர வச்சு சம்பாதிங்க, அப்பயாவது உங்க அம்மாவால 2 லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க. ஒன்னும் இல்லாதவங்க தான், ஆனா மான மரியாதை எங்களுக்கும் இருக்குது, அத அவங்க யோசிக்கல. ஒரு பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. எவ்வளவு ஒருத்தர் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க. மிளகாத்தூளை கரைச்சு குடின்னு சொல்றாங்க, குடிக்கலன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க. அப்படி குடிச்சிட்டு யாரால முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மிளகாத்தூளை குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும்? வயிறு ஃபுல்லா எரியும், கத்துவேன், என்னால முடியல, என்ன விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவேன். அப்பயே என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க. காலையில 6:30 மணிக்கு எழுந்தா நைட்டு 1:30 மணிக்கு தான் என்ன படுக்கவே விடுவாங்க. அது வரைக்கும் வேலை செய்யணும், ஓடிக்கிட்டே செய்யணும். என்னை எவ்வளவு தொடப்போ செருப்பு எல்லாத்துலயும் அடிச்சிருக்காங்க. என்னை கீழே படுக்க போட்டு அவங்க காலால மிதின்னு என் மூஞ்சில மிதிச்சிருக்காங்க. அவ்வளவு பிளட் வரும். என்னால முடியாது, கெஞ்சுவேன், கதறுவா, அக்கா என்னை விட்டுருங்க, என்னால முடியலக்கா, என்னால முடியல அப்படின்னு கெஞ்சுவேன். இவ்வளோ ஒருத்தரம் பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டியை வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. என் தலை ஃபுல்லா காயம். சிசரை வச்சு என் முடியை கட் பண்ணி, என் கையை கட் பண்ணி, ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையை ஃபுல்லா சூடு வச்சு, இவ்வளோ பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதில்ல. ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டுல என்ன பார்த்ததில்ல. இவ்வளோ பண்ணாலும் அது நானா சரி பண்ணிக்கணும். ஐஸ் வீட்டுல இருக்க ஐஸ் எடுத்து வை, ஏன் நீ உன்னை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்?
ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அவங்க சொல்றாங்க சாப்பாடு நீயும் நானும் ஒன்னா, நீயும் நானும் ஒரே இதா, நான் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க. ரேஷன் அரிசி வாங்கி 2 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுன்னு சொல்றாங்க. என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டியை வச்சு ஒரு துணி காய வைக்கலன்னு சொல்லி குழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சு என் கண்ணுல அடிச்சு வீங்கிருச்சு. எங்க வீட்டுல சொல்றாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா, அவ கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டா, யாரால போய் இந்த கபோர்ட்ல இடிக்க முடியும்? இவ்வளவு காயம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு எனக்கு கோன் வாங்கி கொடுத்து இது மறைச்சிடு, அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சொல்றாங்க எனக்கு 2 லட்சம் பணம் கட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அதுல 3 வருஷத்துக்கு நான் இங்கதான் வேலை பார்ப்பேன், நான் ஏமாத்திட்டு போக மாட்டேன், அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலேயோ என் மேலேயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லும் போது சொல்லக்கூடாது, நீ முதல்ல கையெழுத்து போட்டாதான் ஊருக்கு போக முடியும். 7 மாசம் எங்க அம்மாவை என் கண்ணுல காட்டவே இல்லை. எங்க அம்மா பாக்குறேன்னு சொல்லும் போது கூட இல்ல, நாங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்ய சொல்றாங்க. எங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாத்தி பேசினாலோ இல்ல ஏதோ ஒரு க்ளூ குடுக்கற மாதிரி பேசினாலோ மியூட் பண்ணிட்டு என்ன அடிக்கிறாங்க. இந்த கையெழுத்து போட்டாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க. நான் கையெழுத்து போட்டேன், கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுல சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி எங்க அம்மா என்ன பாத்துட்டு கேக்குறாங்க, ஏன் என் பொண்ணுக்கு இப்படி காயம் அடிபட்டு இருக்கு, இவ்வளவு ஒருத்தர் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணாதான் போய் அடிச்சுக்கிட்டாங்க. வீட்டுல என்னால சொல்ல முடியல, என்ன பிளாக்மெயில் பண்றாங்க, உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏற்றி கொன்னுடுவேன், உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருவேன், உங்களால என்ன பண்ண முடியும், நீயே இல்லாத நாய், போலீஸ் கூட நாங்க சொல்றதுதான் கேட்பான், உன்கிட்ட காசு வாங்கிடுவான், காசு வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுவான், நான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் உங்க அம்மாவை வெளிவிடுவாங்க, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல. எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருக்க சித்திரவதை, என் ரத்தம் எவ்வளவு ரத்தம் போயிருக்குது, எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். இதுக்கு மேல போனாலும் என் உயிர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். இப்ப இவ்வளவு தைரியமா சொல்லும் போது என்ன தோணுதுன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வேணும், எங்க அம்மாக்கோ இல்ல என் தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நான் படிப்புக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். இந்த வருஷமே போயிடுச்சு என் படிப்பு, எனக்கு படிப்பே இல்ல, படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை ஏமாத்திட்டாங்க. அப்ப இல்லாதவங்க எல்லாருமே இருக்கிறவங்க சொல்றதுதான் கேட்கணும். அவங்க இப்படியே சொல்றாங்க ஒண்ணு இல்லாத நாய், அவங்களோட பதவியை தான் அவங்க காட்டுறாங்க என்கிட்ட. நான் எம்எல்ஏ வீடு, உங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க என்கிட்ட. எதுக்காக அடிக்கிறாங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன் என்ன ஒரு வேலை சின்னதா, எனக்கு வேலை புதுசு, நான் போனது ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல வைக்கல அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு டென்ஷன், ஒரு பேபி அழுவுதுன்னா கூட அதுக்கு அடிக்கிறாங்க, அவங்க பேபி அழுவுறதுக்கு. அதுக்கு நான் காரணமா? 7 மாசமா அந்த வீட்டுல நான் வேலை பார்த்தேன். வீட்டுல வருவாங்க ஒரு அக்கா வந்துட்டு போவாங்க வேலை செய்யறதுக்கு. அவங்ககிட்ட இவங்க ரூல்ஸ் குடுக்கறாங்க, நீ அந்த நாயை எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உனக்கு அந்த ரூல்ஸ் குடுக்கறேன்னு சொல்லி அவங்கள விட்டு என்ன அடிக்க வைக்கிறாங்க. வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போறவங்களை வச்சு என்ன அடிக்க வைக்கிறாங்க. அவங்க என்ன வேலைக்கு வராங்க? அவங்க வருவாங்க, கூட்டி மாப் போடுவாங்க, போடுவாங்க. இல்ல நான் ஒரு தப்பு அந்த நேரத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அவங்கள நிக்க வச்சுட்டு, இந்த 7 மாசமாவே அவங்க செய்யற வேலையை விட அவங்கள நிக்க வச்சுட்டு என்ன செய்ய சொல்ற வேலை தான் அதிகம். அங்க எம்எல்ஏ மருமகள் தான் என்ன 7 மாசமாவே தாக்குனது. எம்எல்ஏ மகன் ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா சொல்றாங்க, அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளுமே என்ன ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு பொண்ணு, மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது. என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிடக்கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க. அவங்க சொல்றாங்க அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு. அந்த அண்ணன் சொல்றாரு,
ஃபாஸ்டா பெருக்கு சொல்லி அக்கா சொல்றாங்கன்னு. நான் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க அந்த நாயை அந்த தொடப்பு கட்டியை புடுங்கி அடின்னு. அவர் அந்த தொடப்பு கட்டி புடுங்கி 2 அடி அடிக்கிறாங்க. நீ அடிக்கிறது சரியில்லை, ரொம்ப மெதுவா அடிக்கிறேன்னு சொல்லி அந்த தொடப்பு கட்டை பிஞ்சு போற அளவுக்கு என்ன அடிக்கிறாங்க அந்த அக்கா மறுபடியும். நீங்க சொல்லணுமா? இல்ல வேலைக்கு விடும் போதே பணத்தை வாங்கிட்டு தான் காசு எதுவும் வாங்கினீங்களா முன்னாடி எதுவும்? நான் அவங்கள்ட்ட இருந்து காசு எதுவுமே வாங்கல, என்னோட சம்பளமும் அவங்க கொடுக்கல. இல்ல அவங்க மாசம் 16,000 பேசிருக்காங்க, ஒரு பைசாவும் கொடுக்கல. இல்ல சார், வேலைக்கு விடும் போதே பணம் 5 லட்சம் இல்ல எதுவுமே யார் சொன்னா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பைசாலாம் கொடுக்கலங்க. முதல்ல வந்துட்டு ஒரு குழந்தை வேலைக்கு எடுக்கலாமா? அறிவு வேணாமா அந்த எம்எல்ஏ குடும்பத்தினருக்கு? 17 வயசு, இப்பதான் 18 வயசு முடியுது டிசம்பர்ல. ஒரு பைசா கூட கொடுக்கல. இவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து படிக்க வைக்கிறதா சொல்லி ஏமாத்தி, அதனாலதான் இவங்க அம்மையார் வந்து பொறுமையா இருந்தாங்க. ஏதோ 2 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு படிப்பும் படிக்க வைக்கல. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற சொன்னா இந்த புள்ள ஆன்லைன் எந்த அப்ளிகேஷன்ல கைத்து போட்டுச்சு? அப்ளிகேஷன்ல கைத்து போடல. நான் ஒரு நாள் கூட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது. எனக்கு எங்க படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க சொன்னது நான் உனக்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு 8 மாசம் வந்துட்டு நாங்க இவங்களும் வந்து விட்டுட்டு புள்ள படிக்குது நினைச்சிட்டு தான் விட்டுருக்காங்க. அதாவது என்னன்னாக்க இந்த வேலையை செஞ்சு அதுல வரன்ற காசை வச்சு எதிர்காலத்தில் படிக்கணும்னு இந்த புள்ளுடைய திட்டம். இடையில நான் உன் மகளுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்பிட்டாங்க. போன் போட்டு கேட்கும் போது நாங்க பெங்களூர்ல மாற்றல் ஆயிட்டோம், இப்ப சென்னையில இல்ல. நான் 7 மாசமா சென்னையில மட்டுமே தான் இருந்தேன். பெங்களூருன்ற எந்த ஊருக்குமே நான் போனதே இல்ல. என்ன வந்து காய்கறி நறுக்கி கொடுக்கணும், அவங்க ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன சொல்லி அனுப்புனது. எனக்கு அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே அதுக்கு தான். ஆனா அங்க நான் போனதுக்கு அப்புறம் காலையில டிஃபன், லஞ்சு, டின்னரு எல்லாமே செய்யணும், துணி கழுவணும், வீடு கூட்டி மாப் போடணும், பாத்ரூம் கழுவணும், துணி மடிச்சு வைக்கணும், எல்லா வேலையுமே என்ன செய்ய வச்சாங்க. நீங்க பேசுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் சார். நாங்கள் கஷ்டக்கார குடும்பம். எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை 5 வருஷம் ஆகுது காரை வந்தது. என் பொண்ணு என்ன சொல்லுதோ அதை தான். ஏன்னா அப்பா இல்லை, அப்பா இல்லாத குறையா நம்ம வளர்க்கணும் நம்ம பொண்ணு அப்படின்னு அது மேலே சின்ன வடுவு கூட இல்லாத நான் வளர்த்தேன் சார். ஏம்மா நீ எந்த அளவுக்கு நீ ஒரு ஆள் சம்பாரிச்சு என்னையும் தம்பி காவந்தம் பண்ணுவேன், வீடு இல்லை ஒன்றும் இல்லை, நீ ஒண்டி சம்பாரிச்சு எங்கள் லைஃப் எப்படி செட்டில் ஆக்குவேன். நான் போய் கொஞ்ச காலம் 1 வருஷம் படித்து 1 வருஷம் வீட்டு வேலை செஞ்சு நான் படிச்சிருக்கிறேம்மா, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைம்மா பார்க்குறவங்க என்னை தப்பாக சொல்லுவாங்க, நீ வேலைக்கே போகக்கூடாது, என்னால் என் மூச்சு இருக்குதுன்னு நான் உங்களை படிக்க வைக்கிறோம், நீ வீட்டு வேலைக்கு போகக்கூடாதும்மா. இல்லைம்மா நான் போவே தீவிரவா, எவ்வளோதான் உனக்கு கஷ்டத்தை நாங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லி அதை பேச்சு கேட்டு நம்பி தான் சார் நாங்கள் அனுப்பினோம். ஆனால் அந்த பொம்பளை வந்து 2 வாரத்துக்கு மேலே நல்லா வச்சுக்கிறோம், சூப்பராக வச்சுக்கிறோம், கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், ஒரு வேலையுமே இல்லைன்னா அது மெல்ட்டி அது வாயாலே ஒரு வேலையும் இல்லை, கூட்டி போயிருக்கிற வேலை ஒண்டிதான். இப்போ உட்காந்தே தான் இருக்கிறோம்மா, உட்காந்தே அவங்க சொல்லி கொடுத்தது தான் இவ்வளோ நாளைக்கு என்கிட்ட பேசுனுச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சித்திரவாதம் பண்ணி இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்களா? இல்லை அவங்க பொண்ணுங்க நாங்கள் பண்ணியிருந்தாலும் சும்மா விட்டுருப்பாங்களா? எனக்கு கேட்க அவரு ஏறிது சாமி, எங்களுக்கு நியாயம் வேணும் சாமி. நாங்கள் ஏழை குடும்பம் தான், நாங்கள் கீழ் ஜாதி தான், அதுக்குன்னா அந்த ஜாதி பற்றி கேட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? 100 அவங்க பணத்தை மேலே படுத்துனாலும் அப்போ அந்த வசதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணீங்களா? இல்லாதவங்களுக்கு பண்ண மாட்டீங்களா? நாங்கள் என்னதான் சாமி பண்ணோம்? எங்களுக்கு சுயநலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே கஷ்டக்காரங்க போய் சம்பாரிச்சா ஏதோ புள்ள லைஃப் செட்டில் ஆகணும் தானே அனுப்பி வச்சோம். அவங்க சொன்னதெல்லாம் எல்லாமே முழுக்க நான் நம்பணுங்க. ஆனால் இந்தமாரி கொடுமை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. அப்படி இருந்து கொண்டாந்து விட்டு 3 நாளாக பொண்ணு அடித்தாங்க. எப்போ அனுப்பி வைக்கிறீங்கன்னு அனுப்ப முடியாது. என் புள்ள வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், என் புள்ள உயிர் தான் எனக்கு முக்கியம், உன் காசு என்னவே நான் கட்டிடுறேன், அந்த பில்லு காட்டுங்க, எந்த அமர்த்த காலேஜ்ன்றீங்களா அந்த பில்லு காட்டு, நான் எங்கனாச்சும் பிச்சை எடுத்து கூட நான் அந்த 2 லட்சம் நான் கட்டிடுறேன், அந்த பில்லு காட்டுங்கன்னா காட்டவே இல்லை, உண்மையுமே காட்டவே இல்லை. நாங்கள் 1 ரூபா கை நீட்டி வாங்கல சார், நான் 1 ரூபா கை நீட்டி வாங்கலானா
அவங்க எதனால இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க, சரியில்லைன்னா அனுப்பிட வேண்டியதான். நான் போய் கூப்பிட்டேன், வாமா வீட்டுக்குன்னு. அந்த பொண்ணை மிரட்டி அடிச்சு போகக்கூடாது, உங்க அம்மா கூப்பிட்டா கூட நீ போகக்கூடாது, வாமா வீட்டுக்கு போகலாம், நீ சம்பாதிக்கவே வேணாம், நம்ம கூப்பிட்டோம் சார். அவங்க எவ்வளோ அடிச்சு எவ்வளோ மிரட்டி அவங்க வைக்கு வச்சுக்கிட்டாங்க. நம்ம கூப்பிடக்குள்ள இல்லைம்மா நான் ஹாப்பியாக இருக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷம். இந்த 7 மாசத்துக்கு அவங்க சொன்னபடியாதான் என் பொண்ணு பேசிச்சு என்கிட்ட. ஹாப்பியாக இருக்கிறம்மா, சந்தோஷமா இருக்கிறம்மா, நான் நல்லா இருக்கிறேம்மா, இப்படியாதான் பேசி பேசி அவங்க சொல்லி கொடுத்துதான் என் பொண்ணு பேசுச்சு. ஆனா இது மாரிலாம் ஒரு பொம்பளை இருப்பாங்களா எனக்கு தெரியல சார். நியாயம் வேணும் சார், எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த மாரிலாம் சித்திரவதை பண்ணாங்கன்றா. நீங்க சோத்துக்கா வயிலாத நாய், நீங்க அடிச்சா ஏன்னு கேட்க நாதி இல்ல. இன்னைக்கே சாவு அடிச்சா கூட தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன், நீ எவனமே ஒண்ணு கேட்க முடியாது. நீ எவ்வளவு சித்திரவதை பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிக்கிறாங்க சார். ஒரு பெத்தவங்க பார்த்துட்டு எப்படி சார் நாங்க சும்மா இருப்பா சொல்லுங்க சார். நீங்க தான் எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார், எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. ஒரு ஜாதி பத்தி பேசி இது மாதிரிலாம் கொடுமை பண்றாங்களா? ஒரு யூஸ் பண்ற துணி பூரா பாத்ரூம்ல வைக்க சொல்றாங்களா? சொல்லுங்க சார். பாய் தலைக்காணி எல்லாமே ஒரு ரேஷன் அரிசி வாங்கி ஒரு நாளைக்கு சமைச்சு 2 நாளைக்கு கஞ்சி விட்டு 10 நாள் கஞ்சி குடிச்சுக்குது என் பொண்ணு. இது எந்த உலகத்துல சார்? 100 பணத்து மேலே அவங்க படுத்திருந்தா கூட இந்த மாதிரி கொடுமை கூட பண்ணுவாங்களா? அதே நேரமா அவங்க பொண்ணுக்கு நாங்க பண்ணிருந்தா இந்த பெரிய பெரிய அதிகாரிங்களா எங்களை சும்மா விடுவாங்களா? இது நியாயமா இல்ல நீதியா? அப்ப பணக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஏழைக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா சார்? இது நீதியா இல்லையா? அப்ப எங்ககிட்ட பணம் இல்லைன்னு தானே எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. இன்னுமா எவ்வளவுதான் அவங்க பணம் கொடுத்து இந்த கேஸ் முடியும்னு சொன்னா கூட பணம் வந்துடும் சார். இந்த அடிப்பட்ட காயம் எவ்வளவு ரத்தம், என் பொண்ணு ஒரு வடுவு கூட இல்லாத வச்சிருந்தேன் சார். நான் எந்த நிலைமையில அனுப்படும், இப்ப எந்த நிலைமைக்கு என் பொண்ணு வந்திருக்குது அதை பாருங்க சார். அவங்களுக்கு எங்களுக்கு முன்ன சண்டையா சாடி எதுவுமே கிடையாது சார். இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த மாதிரி நகசாலம் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களே, நீங்க தான் ஒரு நியாயம் சொல்லணும் சார். எனக்கு அவ்வளவு இருக்கல பேச தெரியாது சார். எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்ல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நேற்று அவரு என்கிட்ட டிசி பேசினாங்க, எங்க ஆபீஸ்ல வந்து சென்னை அடையாறு. அவரே தான் பேசினார், நாங்க பேசல, அவரே தான் பேசினாரு. அவர் ஏற்கனவே சேலம் கேஸை டீல் பண்ணவர், அந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணார். அவர் நாங்கள் கண்டிப்பாக உரிய ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்லாம் ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்கிறார். நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு இமீடியட்டாக பண்ணுவோம்னு சொன்னார். நேற்று டிஜிபி எல்லாத்துக்கும் இந்த காப்பி அனுப்பணும், சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணி. ஏன்னா அவங்க 3.5 மணி நேரம் போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. என்ன இருக்குன்றது தெரியல, ஆனால் வாய்த்து காட்டியிருக்கிறாங்க. நம்ம டீம் அன்னைக்கு இருந்தாங்க 10 மணிலேருந்து 1:30 மணி வரை எவிடன்ஸும் கூட தான் இருந்தோம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது உளுந்தூர்பேட்டையில். இப்போ வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கடுமையாக தான் போட்டிருப்பாங்க. SCST ஆக்டில் கண்டிப்பாக 3 to 5 போன்ற செக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா பிபி ஒப்பீனியன்லாம் நேற்று கேட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. இது இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் பார்க்குறோம் இன்று உடனடியாக அவங்கள வந்து கைது செய்யணும். அதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இல்லை கவர்மெண்ட் வந்து படிக்க வைக்கணும். இல்லை அவங்களால இதெல்லாம் SCST நிதியில நிறைய பணம் இருக்கு. SCSTல எங்க பணம் செலவிடப்படாமல் இருக்கு. அது தூக்கி தான் 1000 ரூபான்னு கொடுக்குற பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம். பச்சையா திட்டுறான், விமர்சனம் பண்றேன். அந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுங்க, எங்க பணம் தானே இது? மக்களுக்குன்னு ஒதுக்கின பணம். SCST பணம் யாருக்கான பணம்? எங்க டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒதுக்குற பணம். அதை நீ வந்து செலவு பண்ணாம வச்சிருப்ப, அதை அடுத்து பொது நிதியில பயன்படுத்தலாம். அந்த நிதியில எடுத்து ஒரு 1 ரூபாய் கொடுங்கன்ற. எதுக்கு அந்த நிதியை எவ்வளவு தூரம் வச்சுட்டு இருக்கீங்க? கொடுத்து அந்த பிள்ளை படிக்க வைக்க சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு என்ன கனவோ. நான் என்ன கேட்கறேன்னா, ஊர் முழுக்க நீட்டை ஒழிக்கணும்ட்டு போயிட்டு இருக்கீங்களே, நீட்டோட கனவை வந்து உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினரே இந்த அளவுக்கு படிக்க முடியலன்னா அப்ப பொறுப்பேற்றுங்க, கவர்மெண்ட் பொறுப்பேற்றுங்க. உங்களால முடிஞ்சா படிக்க வைக்கல, நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், நாங்க படிக்க வச்சுட்டு போறோம். அப்ப நீங்க கவர்மெண்ட் சொல்லிக்காதீங்க. காம்ப்ரமைஸுக்கு வந்து பேசுறதுக்கான சேனலை நாங்க கொடுக்கல சார். இதுல என்ன காம்ப்ரமைஸ் வேண்டியிருக்குன்னு தெரியல. இது டிஸ்பியூட் கிடையாது, இது அட்ராசிட்டிஸ். எனக்கு அவனுக்கு ஒரு நிலப்பிரச்சனை இருக்கா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அவங்க சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு ரத்தம் ஒடிச்சுன்றாங்க பாருங்க.
இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. இதுக்கு சமரசம் என்பதே கிடையாது. எப்படி என்கிட்ட பேசுவாங்க? வாய்ப்பு இல்லைல்ல. அன்னைக்கு மிரட்டுறதுக்கு ஆள் வந்தாங்க. நாங்க அன்னைக்கே போய் தான் அவங்களை கூட்டு வந்துட்டோங்க. நேற்று அவங்கள வந்துட்டு விடிய காலையிலேயே அவங்களை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா லோக்கல்ல இவங்களுக்கு ஆதரவா இருந்தான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் போய் மிரட்டுறாங்க. அந்த சிட்டிங் எம்எல்ஏ உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ உடைய பிஏ மிரட்டுறானா, என்னமோ என்னது வழக்க வாபஸ் வாங்க சொல்லுங்க, இல்லாட்ட நடக்கிறதே வேற அப்படின்னு. இந்த அடிப்பொடிகளுக்கெல்லாம் நம்ம பயப்பட போறோம். இவனுங்க எவன் மிரட்டினாலும் தப்பு தானே அது. ஒரு அட்ராசிட்டிஸ் விக்டிம் கேஸ் நடக்கிற கேஸை டீல் பண்ண வேணும்னு அவங்கள வேலை செய்யற பசங்களை போயிட்டு பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர் தான் காப்பாத்திருக்காரு, பத்திரமா அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கு விலை பேசப்பட்டுச்சு. அவர் நேர்மையான, அதெல்லாம் ஒன்று நேர்மையாக தாங்க இருக்காங்க. ஏழை மக்கள்கிட்ட காசு பணம் இல்லை, கொஞ்சம் பணம் கொடுத்துட்றோம். இது என்னைக்கு இந்த சிந்தனை ஒழிதான் அன்னைதான் உருப்பணும் நாடு. நான் பணம் கொடுத்தா எல்லாமே முடியும்னு நினைக்கிறான் பாருங்க. அது ரொம்ப மோசமா நடந்த இடம். ஸோ அதனால இதுதான் ஏற்கனவே இந்த டிமாண்டை சொன்ன மாதிரி இந்த டிமாண்டை தான் நாங்கள் வலியுறுத்தி வருவோம்.